வணக்கம் குழந்தை செல்வங்களே. இது தாத்தாவின் கதை நேரம். நம்ம சின்ன சின்ன கதைகளை எல்லாம் சொல்லலாம். இன்று நாம் சொல்ல போகிற கதை, ஒரு ஒரு அம்மா ஒரு காட்டு பகுதியில் அவங்க வீடு இருக்குது. வீட்டில் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு செல்ல குழந்தை, ஒரு பையன். 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு கீரிப்பிள்ளை. கீரிப்பிள்ளையை வந்து சின்ன குட்டியிலேருந்தே எடுத்து வளர்க்குறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இவங்க இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போனாலும் அந்த வீடை பார்த்துக்கிட்டுறது, அந்த மாதிரி உள்ள இதை செய்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த இந்த அம்மாவுக்கு வந்து அந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதனால் அவங்க வந்து குடத்தை எடுத்தாச்சு. இந்த குழந்தை வந்து தூங்குது. இந்த பையன் வந்து தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கான். இந்த அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், அந்த கட்டாயம். அப்போ வந்து கீரி பிள்ளைகிட்டே சொல்கிறாங்க, எப்பா நல்லா பார்த்துக்க, குழந்தைய பார்த்துக்க, குழந்தை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. அதனால் நீ வந்து குழந்தைய நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணும், யாரும் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிக்கிடுது. இந்த அம்மா வந்து தண்ணி எடுக்க போகிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது வர்ற கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கு இடையில் ஒரு நாகப்பாம்பு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருது. நுழைஞ்சிட்டு வந்து அதுக்கு வந்து தொட்டிலில் படுத்திருக்க தொட்டில் பக்கத்தில் போய் நாகம் அப்படியே நல்லா படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. அதை அந்த குழந்தைய தீண்டலாங்கிற ஒரு நோக்கத்திலே என்னது தெரில. இதை பார்த்த கீரிப்பிள்ளை வந்து நம்ம குழந்தைய இந்த பாம்பு தீண்டிறோங்கிறதுனால அப்படியே கழுத்தில் லபக்குன்னு பிடிச்சிருது. பிடிச்சி இந்த 2 பேரும் உருண்டு பிறல்றாங்க. பயங்கர சண்டை நடக்கு 2 பேருக்கும் இடையில. கடைசியில் வந்து இது நல்லா கழுத்தை கடித்து கழுத்தை துண்டு பண்ணிடுது. அப்படி இருந்தும் அது பாம்பு இறந்து போச்சு. அப்படி இருந்தாலும் அந்த கீரிப்பிள்ளைக்கு வந்து கோபம் தீரலை. மறுபடியும் 2-3 பீஸாக அந்த பாம்பை கடித்து துண்டு பண்ணி போட்டுருது. துண்டு பண்ணி போட்டு நம்ம அம்மா வருவாங்க, நம்ம வாசலில் போய் நிற்போம் அப்படின்ட்டு வாசலில் போய் உட்காந்துருக்கு. இந்த அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இந்த கீரிப்பிள்ளை வாயில் எல்லாம் ரத்தம். இவங்களுக்கு உடனே என்ன நினைக்கிறாங்க, ஐயா நம்ம குழந்தைய தான் இது கடிச்சு கொன்று இருக்கும் போல இருக்குன்ட்டு அந்த ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த இடுப்பில் இருக்க குடத்தில் தண்ணி அது நல்லா வெயிட்டாக இருக்குது, அதை வந்து கீரிப்பிள்ளை தலையில் போட்டு கீரிப்பிள்ளையை கொன்று விடுறாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, அந்த பாம்பு வந்து 2-3 துண்டாக கிடக்கு. அதில் உள்ள ரத்தம், அதுலேயும் ரத்தமாக இருக்குது. அது கடித்தனால அந்த கீரிப்பிள்ளை வாயிலையும் ரத்தம். இந்த அம்மாவுக்கு அதுக்கு பிறகு தான் புரியுது, ஐயோ நம்ம வந்து நம்ம அன்பாக வளர்த்த கீரிப்பிள்ளையை கொன்று விட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப மனம் வருத்தப்படுறாங்க. நம்ம மனம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், கீரிப்பிள்ளை உயிரோடு கிடைக்காது. என்றாலும் அதுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனை. இதிலேருந்து நம்ம என்ன தெரியணும், நம்ம வந்து எந்த இதையும் பார்த்து உடனே ஆத்திரப்படக்கூடாது. தீர யோசனை பண்ணணும். நல்ல யோசனை பண்ணிவிட்டு அது பின்னாடியே நடவடிக்கை எடுக்கணும். இந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தை அந்த பாம்பு கடித்தது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதனால் ஒரு ஆத்திரத்தில் அந்த அம்மா அந்த கீரிப்பிள்ளையை கொன்னுட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு.